ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் போஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் காமன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய 25 மேக்ஸு. அதுக்காக இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய எக்ஸாம் நடந்திருக்கும். அதனுடைய எல்லாமே சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரில் 139 கொஷினில் என்ன விதமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி மேக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு அசல் வந்து பின்னு இருக்குன்னா அது வந்து 4 வருஷத்தில் 4 இயர்ஸில் 2 மடங்கு ஆகுது. அப்போ 2Pயாக மாறுதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அசல் 100 ரூபானா இது 4 வருஷத்துக்கு அப்புறம் 200 ரூபா மாறுது. அப்போது வட்டி எவ்வளோ இருக்கும்? ஸோ 100 ரூபா தான் இருக்குமே. ஏன்னா நம்ம மொத்தம் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலுடைய சப்ராக்ஷனோட வேல்யூஸ் தான் என்னது இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? A minus P is equal to SI. சரிங்களா? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இஸ் equal to SI. இதுதான் ஃபார்முலாஸ். அப்போது வட்டி விதம் என்னென்னு கேட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்கான தனி வட்டி கான்செப்ட் தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ PNR/100 is equal to SI. SI நம்ம இப்போ சொன்னேன். ஸோ 100 ரூபா கிடச்சிருக்கு. இஸ் ஈக்குவல் டு P வந்து பார்த்தோன்னா 100 ரூபா தான். N வந்து ஸோ 2 மடங்கு ஆகிறதுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து நம்ம அது 100. பட் ஆனால் 2 வருஷத்துக்கு கேட்டுக்கிறாங்க. அப்போ 6/100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடும். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? இது ஒரு முறை, இது வந்து 50 முறை. சரிங்களா? சாரி, இங்கே பாருங்கள், இங்கே 4 ஆண்டுகள் தான் இருக்குது. அப்போ 4 வரும் இந்த இடத்துல. சரிங்களா? 4. அப்போ இதில் பாதி 2, இதில் பாதி 50 ஆச்சா. ஸோ திருப்பம் இதில் பாதி உங்களுக்கு 1 ஆகிடும், இதில் பாதி உங்களுக்கு 25 ஆகிடும். அப்போது 25% தான் சரியான விடை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்னு சொன்னாலும் நீங்கள் 100 ருபீஸ் வந்து சொல்லிட்டு நீங்கள் அசியூம் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஸோ பேசிக்கான மெத்தடை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும். சரிங்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட். பேசிக் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா சம்ஸை நீங்கள் கேள்வியை படித்து ஈக்குவேஷனாக மாற்றினா சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், 140 கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின்ஸு. இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரெண்டுத்தையும், இந்த கொஷின்ஸ் மட்டும் நான் 2 கொஷின்ஸும் நான் ரீட் பண்ணுறேன். தமிழும் சரி இங்கிலீஷும் சரி. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துறாங்கன்னா, சப்போஸிங் எ கிளாக் டேக்ஸ் 7 seconds டு ஸ்ட்ரைக் 7. ஹவு லாங் டஸ் இட் டேக் ஃபார் தி சேம் கிளாக் டு ஸ்ட்ரைக் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னென்னா, ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும். 7ஐ டச் பண்ணுறதுக்கு 7 வினாடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க என்று வைத்து கொள்ளுங்கள். அதே கடிகாரம் 10ஐ தாக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா கவனிக்கணும். இப்போது அவங்க 7ஐ தாக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 7 வினாடிகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 7ஐ தாக்கத்துக்கு தான் 7 வினாடிகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கும்? ஸோ 6 செகண்ட்ஸாக மாறி இருக்கும். ஏன்னா அந்த தாக்கும் போது தான் அது என்ன இருக்கும்? அது 7 வினாடியாக மாறி இருக்கும். அப்போ என்னன்னா, ஸோ உங்களுக்கு வரும்போது இந்த 7/7 இருக்குல்ல, இந்த 2 7 இருக்குல்ல. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூஸ் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, எதுனா ஒன்று. சரிங்களா? உங்களுக்கு 6, ஏன்னா இது எப்போயுமே காமனாக தான் தருவாங்க. 7ஐ தாக்க 7 வினாடினா அப்படின்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சப்ராக்ஷன் வேல்யூஸ் வந்து கீழே போடணும் ஜென்ரலாகவே. சரிங்களா? அது பேசிக்கான கான்செப்ட்டு. அதனால் இதை வந்து மேலே போடணும். இந்த 7 வந்து ஒரு 7 மேலே போட்டு ஒரு கீழே போடும்போது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். இந்த சப்ராக்ஷன் வந்து எதுக்குன்னா அந்த இன்டர்வல்ஸ். சரிங்களா? அந்த செகண்டுடைய இன்டர்வல் சொல்லுவோம், அதுதான். சரிங்களா? அப்புறம் இங்கே என்ன சொல்லிடுவாங்க? 10ஐ அதே கடிகாரம் 10ஐ தாக்க எவ்வளோ நேரம் ஆகும்னா ஸோ 10லேருந்து 1 சப்ராக்ஷன் பண்ணணும். சரிங்களா? அப்போது 9. சரிங்களா? அப்போ நம்ம ஃபர்தராக இது சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து பாருங்கள் என்னென்ன பண்ணலான்னு. ஸோ இது 3 முறை, இது 2 முறை. அடுத்து பாருங்கள், ஸோ இது நம்ம ஃபர்தராக 21/2 அப்போது 10.5. சரிங்களா? அப்போ 10.5 வினாடிகள் ஆகும். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். நான் திருப்பம் சொல்லிடுறேன். சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. அதாவது இந்த மாதிரி 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 10ஐ தாக்க 10 வினாடிகள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது
மேலே ஒரு நம்பர் 2 சேமாக தான் வரும். ஸோ அதை அப்படியே மேலே எழுதிட்டு கீழே 1 சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? 1 சப்ராக்ஷன் பண்ணிட்டு அவங்க கேட்கக்கூடிய ஆன்சருக்கு அதையும் 1 சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். சப்போஸ் 12 தாக்கு அப்படின்னா ஸோ அங்கே 11 போட்டுக்கணும். இவ்வளோ தான் லாஜிக்கே, வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணி ஸோ டெசிமல் ஆன்சர் வரும், அது போட்டாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். 141வது கேள்வி. சரிங்களா? என்ன இருக்குன்னு பார்த்துருங்க. ஒரு செவ்வக வயலின் நீளம் மற்றும் அகலம் முறையே 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. வயலின் பரப்பளவு பார்த்தோன்னா 3456 மீட்டர் ஸ்கொயர் ஆக இருந்தால் வயலுக்கு வேலி அமைப்பதற்கான செலவை மீட்டருக்கு 3.5% வீதம் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஒரு செவ்வக வடிவுடைய ஒரு வயல் இருக்குது, அதனோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அந்த லென்த் அந்த பிரெத்து, அதனுடைய ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு பார்த்தோன்னா ஒரு சுற்றி ஒரு வேலி அமைக்கிறாங்க. அந்த வேலியோடைய பரப்பளவுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்தோன்னா ஸோ 3000 ரூபாய். சரிங்களா? 3 ரூபாய் 50 பைசா வந்து ஆகுதுன்னா அப்போ மொத்தம் வேலி அமைக்க எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேஷியோ இருக்குல்ல, இது நம்மளுக்கு அன்னோன் வேல்யூ. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறேன் நான், எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது 3x மல்டிபிள் ஸோ 2xன்னு எடுத்தால் இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதனுடைய பரப்பளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். 3456க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபர்தராக நம்ம இதை சால்வ் பண்ணால் 6x² = 3456. அப்போ 3456 என்ன பண்ணணும், நம்ம 6ஆல் வகுக்கணும். அப்போ 6 5 30, மீதி 0, அது 0, மீதி 4 45. அடுத்து 6 36, 6 42, 42 மீதி 3 36, 6 36. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 576 வந்திருக்கா. அப்போ x² = 576னா அப்போ x = 24ன்னு வரும். சரிங்களா? 24. அப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? 24 × 3 எவ்வளோ, 24 × 3 ஸோ 3 12, மீதி 1 3 2 6 7 72 நீளம். சரிங்களா? நீளம் வந்து 72. அடுத்து பார்த்தோம்னா இருக்குது அகலம் வந்து ஸோ 48 வந்துடும், 48. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சுற்று வேலியை வந்து அமைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம நல்லா கவனிக்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்கான சுற்றளவு ஃபார்முலா பார்த்தோன்னா ஸோ இதுதான் 2L இருக்கும் 2B இருக்கும். அப்போ இது 1L 1B தான். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 50 ஸோ 120. ஸோ 1 செகண்ட் 120 ஆட் பண்ணால் 240. சரிங்களா? அப்போ 240 அவங்க இந்த அமௌண்ட்டால் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா ஆன்சர் கரெக்டாகிடும். அப்போ 3.5%. சரி, 3.50. நான் திரும்ப சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கணும். இது ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், பட் ஆனால் ரொம்ப பேசிக் தான். அதாவது சுற்றளவுன்றது பார்த்தோன்னா 4 பக்கம் இருக்கக்கூடிய அளவு தான். அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் ஒரு அளவு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது பெருக்கல் சொல்லிக்கிறனால அந்த வேல்யூஸ் வந்து அன்னோன் வேல்யூஸ். ஸோ அது எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இதனுடைய இது பக்கம் தான், இது பக்கம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்தால் ஸோ அது வந்து இதனுடைய பரப்பளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இது பெருக்கியிருக்கேன், இந்த பக்கம் LNTB வச்சு நான் பெருக்கியிருக்கேன். அப்படி பெருக்கும்போது x = 24 வந்துருச்சு. அப்போது இதில் 3x போட்டால் ஒரு ஆன்சர் வரும், 2x போட்டால் ஒரு ஆன்சர் வரும். அது வந்து 72 48 கிடச்சிச்சு. அப்போது இந்த 4 சைடுடைய ஓவரால் வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 120 வந்துச்சா. அப்போ 120 240 வரும். அந்த 240ஓட இந்த சுற்றளவுக்கு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 3.50 பைசா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ பாருங்கள் 24 × அந்த 0 நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ 3.5 3.5ன்னு வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம டெசிமல் பார்த்துக்கலாம். ஸோ 5 20 0 மீ 2 5 2 10 12. அடுத்து பார்த்தோன்னா 3 12 மீதி 1 3 2 6 7. கொஞ்சம் மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதேமாதிரி சேம் டைம் ஆடிஷன் சப்ட்ராக்ட் டிவிஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரிங்களா? சரி, 0 அடுத்து 4 அடுத்து 8. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இருந்தது. அப்போ 2 புள்ளி வச்சுங்க. 2 புள்ளி வச்சுட்டா அதாவது இங்கே 3.50 இருந்துச்சுல, அதனால் இங்கே 2 புள்ளி வச்சு கேன்சல் பண்ணால் 840 வந்துருக்கு. ஸோ ஆன்சர் என்ன இருக்க பாருங்கள், ஆப்ஷன் இங்கே டியில் இருக்குது 840. ஸோ இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சுற்றளவு வேலி அமைக்கிறது எவ்வளோ ஆகுனா 840 ரூபாய் வந்து ஆகும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள் இந்த கொஷின்ஸு 142வது கேள்வி. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக உருவாக்கப்பட்டால் இல்லை பந்துகளாக்கப்பட்டால்
எத்தனை பந்துகள் கிடைக்கும் கேட்குறாங்க. இது எல்லாமே உலோகம் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுவோம். உலோக பந்து அப்படின்னாவே ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பியருக்கு பந்துன்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலாகவே பந்துனாவே ஸ்பியர் கணக்கு தான் சரிங்களா. அப்போ ஸ்பியருடைய வால்யூம் போத்தார் ஈக்குவலாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 4/3 5r³ டிவைட் பை 4/3 5r³ வந்து ஸோ என்ன இருக்கும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. அப்போது இந்த 16 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய பந்து பார்த்தோன்னா பெரிய பந்து, அது சின்னதாக பண்ணுறதுனால பெரிய பந்து சின்ன பந்தால் டிவைட் பண்ணிட்டா அது கவுண்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இந்த 4/3 4/3 கேன்சல் எல்லாமே காமனாக இருக்குது. அப்போ இங்கே r³ இருக்குல்ல, அந்த r³ வந்து பெரிய வேல்யூஸ், ஸோ r1³ எடுத்துக்கலாம். அப்போது 16 × 16 × 16 ஸோ டிவைட் பை இந்த r2³ இந்த சின்ன வேல்யூஸ், ஸோ 2 × 2 2 சரிங்களா. இது மாதிரி எடுத்துக்கலாம். 2 2 4 4 2 8 கீழே ஃபுல்லாக 8 இருக்குது. அப்போ 8 1 8 8 2 16. அப்போ 16 16 பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? ஸோ எடுத்தோன்னே தெரியும் என்ன இருக்கும். 15 ஸ்கொயர் வந்து என்ன இருக்குது 2 2 5. அப்போ 16 ஸ்கொயர் வந்து என்ன இருக்கும்? ஸோ 2 5 6 வருமா சரிங்களா. 2 5 6. அப்போ இன்ட்டு 2 போடுங்க. ஸோ 2 6 12 2 மீதி 1 2 5 10 11 1 மீதி 1 2 2 4 5. அப்போ 512. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 512 நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 512 சரிங்களா. சரி, அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். 143 கொஷின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். x³ - a³ மற்றும் x - a² இன் மீபோமானா LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் சொல்லுவாங்க சரிங்களா. இப்போது இங்கே x³ - a³ இருக்குல்ல, x³ - a³ இருக்குது. இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. a - b³ நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல நான் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன்னா ஸோ இங்கே கன்வீன்ட் ஆகிற மாதிரி நாம் அப்ளை பண்ணோம். அதனால் இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ a - b அடுத்து a² + ab அடுத்து பார்த்தீங்கன்னா +b² இந்த ஃபார்முலா தான் சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணும்போது பாருங்கள் x - a அடுத்து x² + xa + a². இது வந்து அதனுடைய ஃபார்முலாஸ். இங்கே x - a² இருக்குல்ல, ஸோ 2 முறை இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 2 முறை இப்படி எழுதிக்கலாம். பவரில் 2 டைம்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அவங்க எல்சிஎம் தான் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. அப்போ எல்சிஎம்னா அதனுடைய மினிமம் வந்திருந்தாலும் எழுதிக்கணும், இல்லைனா அதனுடைய சேம் நம்பரை வந்து அதனுடைய மேக்ஸிமம் வந்தாலும் எழுதிக்கணும் சரிங்களா. அதாவது இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இப்போ நான் செக் பண்ணுறேன் 2 4 செக் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஹையஸ்ட் ஃபேக்டர் பார்த்தா 4. ஸோ 4 தான் எழுதிக்கணும் 4. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ 3 எழுதிக்கணும். அதே சேம் டைம் இங்கே 7 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அப்போ 7 எழுதிக்கணும். இந்த மாதிரி தான் எல்சிஎம்னாவே. அப்போது இங்கே x - a 2 டைம் வந்திருக்கு, இங்கே 1 டைம் தான் இருக்குது. அப்போ 2 டைம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ 2 டைம் எழுதிக்கணும் x - a². அடுத்து x² + xa + a². இதுதான் ஆன்சர் சரிங்களா. அப்போது ஆப்ஷன் இங்கே பாருங்கள் சி தான் சரியான விடை. x - a² x² + ax + a². இதெல்லாம் மாற்றி எழுதியிருக்காங்க. நோ ப்ராப்ளம். நம்ம சின்ன அந்த xa எழுதுனாலும் ஒன்று தான், ax எழுதுனாலும் ஒன்று தான். இல்லை எந்த ஒரு மாற்றங்களும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் 144 கொஷின்ஸ் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ், தொடரை நிறைவு செய்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1, 1.5, ஸோ 3, திரும்ப 7.5 சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும் சரிங்களா. ஸோ கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு சம்மே புரியுமே தவிர மற்றபடி எதுவுமே புரியவே புரியாது சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் சம்ஸே புரியும் சரிங்களா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரியஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும்போது என்ன மெத்தட் இருக்குன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ கவனிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க சரிங்களா. அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணவே ஸோ ஈஸியாக ஆன்சர் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூலெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். என்னது டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்குது ஸ்கொயர் நம்பர்ஸ், அடுத்து க்யூ நம்பர்ஸ் எதனா பேஸ் பண்ணியிருக்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ணியிருக்கா,
அடுத்து பார்த்தீங்கன்னா பகு எண்ணை பேஸ் பண்ணியிருக்கா. பகு எண்ணை காம்போசிட் நம்பர் சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லைனா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பர் இந்த மாதிரி 5n² + 0 இல்லை -1 இல்லை +1 இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதோட எண்ணோட யூஸ் பண்ணி எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. 2, 3, 5, 7 எல்லாமே வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குமே லாஜிக்காக. ஃபஸ்ட்டு இங்கே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இங்கே டிஃப்ரென்ஸ் 1, சாரி இங்கே டிஃப்ரென்ஸே இல்லை 0 ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 வருது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1.5ன்னு வருது. இந்த மாதிரி வந்துருக்கு சரிங்களா. அப்போ என்னென்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த நம்பரை 1ஆல் பெருக்குன்னா 1 வந்துருச்சா, திருப்பம் இந்த நம்பரை 2ஆல் பெருக்கி பாருங்கள், ஸோ 3 வந்துருச்சா, திருப்பம் இந்த நம்பரை 3ஆல் பெருக்கி பண்ணி பாருங்களா, ஸோ 7.5 3 பண்ணி பாருங்கள், 3 5 5 மீதி 1 3 7 21 22, அப்போ 22.5வா பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த மாதிரி லாஜிக் தான் இதில் பொறுத்தவரை சரிங்களா. இதில் வந்து இதுக்குன்னு ஒரு மெத்தடெல்லாம் கிடையாது. நம்ம சின்ன சின்ன லாஜிக் வச்சு ஓகே ஷூட்டபிளாக இருக்கா, ஓகே ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடலாம். அதாவது இந்த நம்பரை 1ஆல் பெருக்கியிருக்காங்க, ஓகே ஆன்சர் வந்துடுச்சு. இந்த நம்பரை 2ஆல் பெருக்கியிருக்காங்க வந்துடுச்சு. இந்த நம்பரை 3ஆல் பெருக்கியிருக்காங்க வந்துடுச்சு ஆன்சர். இவ்வளோ தான். அப்போ 22.5ன்றது சரியான விடை சரிங்களா. சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 145 கொஷின்ஸ் பார்த்துடலாம். என்ன இருக்குது பாருங்கள். இங்கே சரி, HCF வந்து கண்டுபிடிக்கணும். a⁻m+1, a⁻m+2, a⁻m+3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது வகுத்தினா HCF இன்னொரு பேர் வந்து இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் GCDன்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி ஓகே, அப்போ பார்த்துடலாம். இப்போ HCF தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த a⁻m+1 இருக்குல்ல, அது a⁻m+1 எப்படி எழுதலாம்னா a⁻m எழுதலாம் இன்ட்டு a⁻1 எழுதலாம். அப்போ இது நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, a⁻m இன்ட்டு a⁻n a⁻m+1 எழுதிக்கலாம் அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி இங்கே a⁻m+2 இருக்குல்ல, அப்போ அது எப்படி எழுதலாம், a⁻m+2னா அப்போது a⁻m.a⁻1.a⁻1. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் a⁻m+1+1, அப்போ a⁻m+2ன்னு கிடைச்சிரும். அடுத்து பாருங்கள் a⁻m+3, அப்போனா a⁻m a⁻1 a⁻1 ஸோ a⁻1 இது எல்லாமே வந்துடும். இப்போது அவங்க ஒரு வேலை சரிங்களா, இதனுடைய HCF தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கொஷின்ஸில் HCFனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கா, ஒரே மாதிரி இருக்குது. அப்போது இதனுடைய ஆன்சர் a⁻m+1ன்றது HCF சரிங்களா. ஆனால் இந்த இடத்துல சரிங்களா, ஸோ இதே LCM கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் நிறைய வேரியன்ஸ் ஆகும். நம்ம LCM கேட்டாங்கன்னா ஸோ a⁻m+3ன்ற ஒரு கரெக்டாக ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ அதுதான் LCM உடைய ஆன்சர். பட் ஆனால் இங்கே HCF கேட்டுக்கிறாங்க. ஸோ a⁻m+1 தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ 146 கொஷின்ஸ் சரிங்களா. ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமை பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களை அடைத்து விற்க விருப்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவையான கலன்களின் அதிகபட்ச எவ்வளவு, அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ கேட்குறாங்க. அதோ அதிகபட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கு. அதிகபட்சனாலே HCF தான் கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அப்படின்னு ஒரு இருக்கும், ஹையஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னாவே என்ன பண்ணணும், நீங்கள் HCF கண்டுபிடிக்கணும். நல்லா கேள்வி புரிஞ்சு பார்த்தாவே புரிஞ்சிடும். அது HCF கண்டுபிடிக்கணுமா LCM கண்டுபிடிக்கணுமா. அதிகபட்சம் இல்லைன்னா மேக்ஸிமம் சரிங்களா. அந்த வேர்ட்ஸை மீன் பண்ணக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் சரிங்களா. நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ தமிழில் அதிகபட்சம் அப்படின்னா ஸோ HCF, இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். 175 105. ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் காமன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ 3 முறை 3 5 5 இது 2 25. ஸோ 3 5 5 5 இது 2. அப்புறம் பார்த்தா 25 இருக்குது, 5 25. அடுத்து பார்த்தோன்னா ஸோ அதே மாதிரி இது 5ஆல் பண்ணும்போது ஸோ 21 டைம்ஸ் வந்துடும், 21 வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா ஸோ 7 டேபிள் தான், 7 5 35 7 3 21. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஹார்ட் நம்பர்ஸ். இதுக்கு காமன் டிவிசர் வந்து 1 தான்.
அப்போ இதுதான் IL 35. அப்போ 35 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் கேன், அதுதான் அவர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காமனாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. A1, C3, F6, J10, ஸோ O என்ன இருக்குது 15. அடுத்து வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன லாஜிக்கில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பார்த்தோன்னா ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர், ஸோ அதனால் 1 கொடுத்துறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது சி வந்து பார்த்தோன்னா 3 லெட்டர், அப்போ 3 கொடுத்துறாங்க. அடுத்து பார்த்தோன்னா எஃப்ன்ட்டு பார்த்தா 6 லெட்டர், ஸோ 6 கொடுத்துறாங்க. ஜே வந்து பார்த்தா 10th லெட்டர் 10ன்னு கொடுத்துறாங்க. அப்போ ஓன்னு பார்த்தா 15 லெட்டர் 15 கொடுத்துறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2வது லெட்டருக்குனால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இங்கே டிஃப்ரென்ஸ் எனக்கு 2. அதே 3வது லெட்டர்ஸ்க்குனால ஸோ கண்டிப்பாக என்னோட டிஃப்ரென்ஸு 3. அதே 4வது லெட்டர்ஸ்னால் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்குது. இங்கே 5வது லெட்டர்ஸ்க்குனால இங்கே 5. அப்போது 6வது லெட்டர்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்கும், இங்கே 21 இருக்கும். கண்டிப்பாக என்னோட டிஃப்ரென்ஸ் 6 தான் இருக்கும். அப்போது ஓ MNO PQRSTU, சரிங்களா? இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6, 6வது லெட்டர் 21, சரிங்களா? அப்போது இங்கே U இருக்கும், 21 தான் ஆன்சர், சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகணும், சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் இது. அடுத்து பாருங்கள் 148வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இரு நபர்களின் வயதுகளின் விகிதம், 2 பேருடைய வயசுடைய ரேஷியோ வந்து கொடுத்துறாங்க. விகிதம் வந்து 1:3, 1:3. வயதுகளின் பெருக்கல் பலம் வந்து 48 சொல்லிட்டாங்க. இதனுடைய பெருக்கல் பலம் வந்து எவ்வளோ 48ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது தெரியாதுல்ல, அப்போ நான் அன்னோன் வேல்யூஸ் ரேஷியோ தான். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணலாம், எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ எக்ஸ்னு யூஸ் பண்ணால் எக்ஸு பெருக்கல் இது 3x = 48, சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணால் 3 அப்போ x × x x², இங்கே 48. ஸோ இது ஃபர்தராக நீங்கள் சால்வ் ஒரு முறை, இது 16 முறை இருக்கும், சரிங்களா? நீங்கள் என்ன பாருங்கள் 3 × 16 48, 30 + 6ன்றதால ஒரு 18, அப்போ 48. அப்போ x² = 16 கிடச்சிருக்கு. அப்போ x = நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போது எக்ஸுக்கு 4னா இவங்களுக்கு என்ன இருக்கும், 12 இருக்கும். ஏன்னா x, 3x. அப்போ எக்ஸுக்கு 4னா இது 3 பெருக்கணும் 12. அப்போது வயதினுடைய வித்தியாசம்னா என்ன பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்ஸ் 8 வருஷம். இதே அவங்க கூடுதல் கேட்டாங்கன்னா 16, சரிங்களா? வயதினுடைய பெருக்கல் பலன் கேட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி. இல்லை யாருக்கு அதிகமாக வயசாகிருக்கணும்னு கேட்பாங்க, யாருக்கு ரொம்ப குறைவாக வயதாகிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின்ஸ் எடுத்துன்னு நீ அதோட ரிலேட்டாக என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக 23+ நீங்கள் மார்க்ஸ் வந்து வாங்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது மேக்ஸில் மட்டும், சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியானுடைய 8. வயதினுடைய வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா 8 ஆண்டுகள். அடுத்து பாருங்கள் 149 கொஷின்ஸ். இது பார்த்தோன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய மிக மிக இம்பார்ட்டண்டான கேள்வி, சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி அணுகிறதுன்னு பாருங்கள். 180 மீட்டர் நீளமுள்ள 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். ஒரு 180 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு பாய் மேட்டு 15 கேர்ள்ஸு, அதாவது 15 பெண்கள் 12 நாட்களில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது 512 பாய், அதாவது 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருங்க, ஸோ பெண்கள், இங்கே என்ன கொடுத்துருங்க நாட்கள், இது வந்து ஒர்க்கு, சரிங்களா? அப்போது நாட்கள் கீழே வந்து ஒர்க்கு வேலை, இதுதான் ஃபார்முலாஸ். ஆட்கள் நாட்கள் இங்கே வேலை, மீது எல்லாமே வரும்போதெல்லாம் உங்களுக்கு நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த வேலைன்னு வந்துடுச்சுன்னா மட்டும் அந்த ஒர்க்கை வந்து கீழே வந்துடும், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆண்கள், அதாவது ஆட்கள்னு எவ்வளோ 15, நாட்கள் வந்து எவ்வளோ 12. இதுதான் ஃபார்முலான்னு சொல்லிட்டு நான், சரிங்களா? ஆட்கள் நாட்கள் வேலை, ஆட்கள் நாட்கள் வேலை, வேலைன்றது பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இந்த இடத்துல மீனிங், சரிங்களா? ஒர்க்கு, சரிங்களா? அந்த ஒர்க்கை வந்து
மென்ஷன் பண்ணணும். 15 12 டிவைட் பை இந்த வேலை வந்து பார்த்தோன்னா ஸோ 180 மீட்டர் நீளமுள்ள பாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ 32 எக்ஸ் கண்டுபிடிக்கணும் பை எனக்கு 512. சரிங்களா, எப்படி இருக்குது? ஸோ என்னென்ன கேன்சல் ஆகுன்னு பாருங்கள். ஸோ பொறுமையாக கேன்சல் பண்ணுங்கள், தப்பாக பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் எதுவும் கேன்சல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 5 முறை 3ஆவது டேபிள் வந்து 5, அதில் கேன்சல் பண்ணுறேன். 3 5 5 3 6 18, அப்போ இந்த 0 ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 6ஆவது டேபிள் காமன் 6 2 12, இது வந்து 10 முறை. சரிங்களா, 6 5 60, இது 1 முறை, இது 2 முறை, இதுவும் கேன்சல் ஆச்சு. அப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக என்ன ஆச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக என்ன ஆச்சு? கேன்சல் ஆச்சு. அடுத்து பாருங்கள், என்ன 32 இருக்கா? ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 32 பை 512, இதில் பாதி 16, இதில் பாதி எவ்வளோ இருக்கும்? 256 வருமா? 256. சரிங்களா, 250 500 6 12, அப்போ 512 வந்துடும். 16உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? அது நமக்கு தெரியும், 256. அப்போ இது 1 முறை, இது 16 முறை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிவைட் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 16. சரிங்களா, அப்போது 16 நாட்களில் அந்த ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். நான் திருப்பம் சொல்லிடுறேன். இதில் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இது செயின் ரூல் அப்படி சொல்லுவாங்க. 2 வேல்யூஸும் சேமாக இருந்து ஆர் 2 வேல்யூஸும் இப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 டிக்ரீஸ் ஆனாலும் சரி, இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் மல்டிபிள் சொல்லுவாங்க. சரிங்களா, டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதையும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சில ஃபார்மாஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப டெப்த்தாக படிப்பீங்க. அதில் முக்கியமான ஒரு கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ். சரிங்களா, சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். 150 கொஷின் இருக்குது. இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, பர்சன்டேஜ் நீங்கள் அப்படி எடுத்துக்கினாவே ஜென்ரலாக நிறைய கொஷின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆன்சரே நல்லா போட முடியும். சரிங்களா, நான் ஒரு சில கொஷின் தான் சார் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எக்ஸாமில் போய்ட்டு மார்க் மேக்ஸில் வரல சார்னா எப்படி வரும் உங்களுக்கு? ஸோ ஒரு எக்ஸாம்னால் நல்லா டார்கெட் வச்சுக்கணும். ஒரு 500 கொஷின் நான் சால்வ் பண்ணிட்டு போகணும். அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் போய் நல்லா மேக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் படிக்கிறதே அரைகுறையாக படிச்சுட்டு போனால் எப்படி? சரிங்களா, மேக்ஸுக்கு 25க்கு 25 அவுட் ஆஃப் கண்டிப்பாக வாங்கினா நீங்கள் மினிமம் 500 மாடல் கொஷினை சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 23க்கும் மேற்பட்ட வினாக்களை வந்து சரி செய்வீங்க. சரிங்களா, அதனால் கொஞ்சம் மேக்ஸ் வந்து ஸ்பீடோடு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வினுடைய மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு 31% வந்து மார்க் வந்து வாங்கி இருந்த போதிலும் 12 மார்க்கால் அவர் என்ன பண்ணிட்டார்? ஃபெயில் ஆகிட்டார். அப்போது மார்க் வந்து பார்த்தோன்னா அவர் பாஸ் ஆகணும்னா 35% வந்து மார்க்கு மினிமம் தேவை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த எக்ஸாமுடைய டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 12 மார்க்கில் லாஸ் ஆகிடுச்சுல்ல. அப்போ 31% வாங்கியிருக்காரு, இங்கே 35 வாங்கியிருக்கணும். அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 35 - 31. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 4% வந்து இருக்குது. இந்த 4% மார்க் தான் எவ்வளோ? 12. ஏன்னா 12 மார்க்கில் வந்து ஸோ லாஸ் ஆகிட்டார், ஃபெயில் ஆகிட்டார். அப்போ 1%ன்றது எவ்வளோ இருக்கும் இந்த இடத்துல? 3. ஏன்னா 12/4, அப்போ சால்வ் பண்ணால் 3. அப்போ 1% மார்க் வந்து எவ்வளோ? 3 மார்க். அவங்க எவ்வளோ கேட்குறாங்க? ஓவரால் தேர்வுடைய மொத்த மதிப்பெண்கள் 100. அப்போது 100% தான் மொத்தம். அப்போது இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 300. அப்போது அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ இருக்கும்? ஸோ 300 தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண்கள் 300. சரிங்களா, ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குன்னு. எத்தனை ஆண்டுகளில் 2000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டியில் 3600 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எத்தனை ஆண்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தா தனி வட்டி சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் எல்லாமே ஃபார்மாஸ் எழுதிடலாம் ஈஸியாக, எல்லாருக்குமே தெரியும். தனி வட்டிக்கு வந்து பார்த்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இதுதான் ஃபார்முலாஸ். இப்போ எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா
3600 ஆக மாறுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அசலோட மொத்த காசு தான் அவ்வளோ மாறுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த அசல் அமௌண்ட் வந்து கழிச்சா நம்மளுக்கு 3600 மைனஸ் 2000. ஸோ இது கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 1600 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி. அப்போ 1600 ரூபாய் வட்டி இஸ் ஈக்குவல் டு பின்னா பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 2000 ரூபாய். நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதில் என்ன அப்படி வச்சுக்கலாம். 6 வந்து பார்த்தோன்னா ஸோ 10% டிவைட் பை 100. இப்போ பாருங்கள் எது கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இது ஒரு முறை, இது என்ன அப்படியே இருக்கும். இது ஒரு முறை, இது 14 பார்த்தீங்கன்னா 8 முறை. அப்போ n இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 8 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி தான் சரியான விடை. 8 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து 3600 ரூபாயாக மாறி இருக்கும். ரொம்ப எளிமையான கொஷின் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னா 189 கொஷின்ஸ். இப்போ பாருங்கள் இது என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். மீனா 9% வட்டி விதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸினுடைய மதிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஜென்ரலாக அவங்களுக்கு டேட்டாஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கேள்வி படித்தா மட்டும்தான் புரியும். அதாவது 9% வட்டி விதத்தில் ஒரு வருஷத்துக்கு பார்த்தா தனி வட்டி 45 ரூபா வாங்குகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கடனாக வாங்கின காசு வந்து அந்த வட்டியோடைய 4 டைம்ஸ் ஆஃப் மல்டிபிள் அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த எக்ஸினுடைய மதிப்பு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஃபார்முலாஸ் எழுதுவோம். ஃபார்முலா எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா SI இஸ் ஈக்குவல் டு PNR பை 100. இப்போது அந்த வட்டி தானே இருக்குது 45. சரிங்களா? 45 இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4x. சரிங்களா? அந்த 4xன்றது பார்த்தீங்கன்னா கடனாக பெற்ற தொகை. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த P இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ஸோ 4x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது நம்ம இந்த இடத்துல 4x அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா ஒரு வருடம் சொல்லிடுவோம் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது 9% பை 100. இப்போ பாருங்கள் அடுத்து என்னென்ன கேன்சல் ஆகுன்னு. இது ஒரு முறை, இது 9 5 45, இங்கே 5 இருக்கும். திருப்பம் இது ஒரு முறை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டேபிள்ஸ் வரும்போது ஸோ இது வந்து பாதி அப்படியே நம்ம அடிச்சுட்டு வரலாம். ஸோ பாதி பண்ண இருக்குது உங்களுக்கு. இதில் 2, இதில் 50 திருப்பல் அடித்தா ஸோ இதில் 25 வரும். சரிங்களா? அப்போது 25 5 பார்த்தீங்கன்னா ஸோ 125 வரும். சரிங்களா? அப்போ 125ன்றது என்னது, அந்த எக்ஸோடைய மதிப்பு. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 125 ரூபாய். ஒருவேளை அவங்க 4xனுடைய மதிப்பு வந்து கேட்டுதாங்கன்னா நம்மளுக்கு 500 கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப எளிமையான கொஷின் தான். ஆனால் அந்த கேள்வியுடைய நுணுக்கங்கள் பார்த்தா கொஞ்சம் மாற்றி கேட்டுருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்காம கொஞ்சம் மாற்றி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் MDCLXVI அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தா ரோமன் லெட்டரில் ஒரு சில வேல்யூஸ் இருக்குது எல்லாத்துக்கும் அப்படின்னு என பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறிக்கும் எண் வந்து என்னது அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ எம்ன்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்பயுமே என்னது 1000 மென்ஷன் பண்ணோம். நீங்கள் வேணால் ரோம் லெட்டர் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரோம் லெட்டர் வேல்யூஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தோன்னா ஸோ டின்றது பார்த்தோன்னா ஸோ 500 மென்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்றது பார்த்தோன்னா ஸோ 100 மென்ஷன் பண்ணும். சரிங்களா? அடுத்து இந்த எல்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மென்ஷன் பண்ணணும்னா ஸோ 50. அடுத்து இது வந்து 10 மென்ஷன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இந்த வி மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா இது 5, இது 1, அப்போ 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். 6 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 ஸோ திரும்ப 6 திரும்ப 1, அப்போ 1666 கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதுதான் இங்கேயும் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1666.
ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். சில நேரங்களில் இந்த ரோம் லெட்டருடைய வேல்யூஸும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் போய்ட்டு இதுக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கலாம், ஸோ கேட்காம விட்டுருக்கலாம். பட் ஆனால் சில நேரங்களில் இது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சில கொஷின்ஸ். அதனால் ரோம் லெட்டர் வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள் 191வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அசல் ரூபாய் 3000க்கு 10% கூட்டு வட்டி வீதப்படி 3993 ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கிட்ட அமௌண்ட் வந்து 3000 ரூபாய் இருக்குது. அந்த அமௌண்ட்டு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3993 ரூபாய் வந்து எத்தனை வருஷத்தில் வந்து மாறும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே கூட்டு வட்டி. அப்போ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு இஸ் ஈக்குவல் டு P1 + R/100 பவர் ஆஃப் n. இதுதான் ஃபார்முலாஸு. ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணோம், ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அமௌண்ட்டுடைய வேல்யூஸ் எனக்கு 3993. இந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில். எதுக்காகனா அது சால்வ் பண்ணால் பின்னாடி நம்ம அந்த மல்டிபிள் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து கண்டிப்பாக டிவைட் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸோ 300 இஸ் ஈக்குவல் டு 1 + 1 R வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10% by 100. அடுத்து ஹோல் பவரில் n இருக்குது. இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம LHS சைடு பார்த்தீங்கன்னா ஸோ 3 காமன். ஸோ அப்போ நம்ம 3 கிராஸ் பண்ணால் இது வந்து 1000 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இது கிராஸ் பண்ணால் பாருங்கள் 1 3 3 1ன்னு வரும். ஏன்னா 3ல் பார்த்தா 1 வரும், 9 3 3 வரும், திருப்பும் 1 அப்படி வந்துடும். அப்போ ஃபர்தராக நம்ம இந்த சைடு பார்க்கும்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா ஸோ இது கிராஸ் பண்ணி அதாவது மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணோம். அப்புறம் 10 1 10 10 + 1 11. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ பார்த்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து அடுத்து எப்படி வரும்னா ஸோ 1331 / 1000 இஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே இருக்குது 11 / 10 பவர் ஆஃப் இங்கே என்னன்னு கிடச்சிருக்கு. இப்போ எதனுடைய பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1331னா ஸோ 11உடைய பர்ஃபெக்ட் கியூப் தான். சரிங்களா? அப்போது அந்த 10உடைய பர்ஃபெக்ட் கியூப் தான் என்னது, ஸோ 1000. அப்போது இதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 11/10 பவர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 11/10 பவர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும். 11/10 பவர் ஆஃப் என்னன்னு வரும். இப்போ இந்த பேஸ் சேம் ஒரே மாதிரி இருந்தால் ஸோ டினாமினேட்டர் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போது அந்த நியூமரேட்டரில் அதாவது அதனுடைய பவர்ஸ் என்ன இருக்கும், ஸோ 3யும் கிடச்சிருக்கும். அப்போ 3 வருஷத்தில் அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 3993 ரூபாயாக வந்துடும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை, இதுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து அவங்களும் அதுதான் கொடுத்துருவாங்க, 3 வருஷம். சரிங்களா? 3 இயர்ஸ். அடுத்து பாருங்கள் 192 கொஷின்ஸ் பார்த்துடலாம். என்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஸோ மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. என்ன இருக்குது பாருங்கள். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு உருளை சொல்லிக்கிறாங்க. ஸோ உருளை இப்படி தான் வச்சுக்கலாம். கேள்வி ஒன்று நம்ம படித்து ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஒரு உருளை எப்படி இருக்குது, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 மீட்டர் சொல்லிக்கிறாங்க, விட்டம் வந்து பார்த்தா 2.8. அப்போ இது நீளம், இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டரை கொடுத்துறாங்க. ஸோ 3 மீட்டர். இதனுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.8. அப்போ நம்ம ஆரமாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ 1.4 மீட்டர்னு வரும். ஏன்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஸோ அதனால் நம்ம ஆஃபாக நம்ம டிவைட் பண்ணால் ஸோ 1.4 வரும். அப்படி இருக்கும்போது உருளையும் பார்த்தீங்கன்னா சமன் செய்ய தோட்டம் வந்து சமன்படுத்தப்படுகிறது சொல்லிடுறாங்க. அப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் அந்த மாதிரி கான்செப்டெல்லாம் ஸோ பார்த்தோன்னா நம்ம எல்எஸ் கான்செப்ட் தான். சரிங்களா? அதாவது வலைப்பரப்பு கான்செப்ட் தான் வரும். அப்போ வலைப்பரப்பான ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜென்ரலாக அவங்க வலைப்பரப்பு அப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் போட்டுவீங்க. ஆனால் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வந்து சமன் செய்யப்படுகிறது இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னா ஸோ எல்எஸ்ஐ கான்செப்ட் தான். நீங்கள் இது டிஎஸ்ஏன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ ரூமு அந்த மாதிரி தான் வருமே எல்லாமே. சரிங்களா? ஸோ முக்கியமாக நிலம் அந்த சமன் செய்யப்படுகிறது அப்படின்னா ஸோ எல்எஸ்ஏ தான். அப்போது உள்ளுடைய எல்எஸ்ஏ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் அது பார்த்தீங்கன்னா ஸோ 25RH எல்லா வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2ஓட வேல்யூஸ் 2 தான், 5ஓட வேல்யூஸ் 22/7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா 1.4 மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ 3. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபர்தராக கேன்சல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸோ 0.2 டைம்ஸ் வரும். சரிங்களா?
0.2. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது, அது அப்படியே வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இது 44, இது 3 பேருக்குன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3×12 இது 1 3×12 332 இன்ட்டு 0.2. ஸோ 2ஆல் பண்ணும்போது நமக்கு 4 3×2 6 திருப்பம் 2 திருப்பம் 0 பண்ணும்போது ஸோ எல்லாத்துக்கும் 0 0 போட்டுங்க. இப்போது 4 6 2 0. இப்போது எத்தனை புள்ளி வந்திருக்குன்னா ஒரு புள்ளி தான் நம்ம ஸ்டெப் வரணும். அப்போ 26.4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் 8 சுற்றுகளில் பரப்பை சமன் செய்து அப்படி கேட்டுருக்காங்க சரிங்களா. இது ஒரு சுற்றுடைய ஒரு வேல்யூஸ் தான். அப்போ 8ஆல் பெருக்கணும். இதை 26.4 நம்ம என்ன பண்ணோம், ஸோ 8ஆல் பெருக்கணும். அப்போ 4 8 32 மீதி 3 8 5 40 8 48 ப்ளஸ் 50 51 1 மீதி 5 8 2 16 ப்ளஸ் 5 21 சரிங்களா. அப்போது ஒரு புள்ளி வச்சுக்கணும். அப்போ 211.2 தான் ஆன்சர். எல்லாமே பாருங்கள், எல்லாமே நியரஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். நம்ம மல்டிப்ளை பண்ணியிருந்தால் மேபி ராங்காக இருந்துச்சுன்னா ஆன்சர் ராங்காக வந்துருக்கும். நம்ம செக் பண்ணிக்கலாம். 211.2ன்றது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. இதே ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆமாம், கரெக்டாக இருக்குது. ஸோ 211.2 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் 193 கொஷின்ஸ். ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. பாருங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு சரிங்களா. பரப்பளவுனாவே ஸோ ஜென்ரலாக முக்கோணம்னா இதனுடைய பரப்பளவு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ சரிங்க சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சார் ஆஃப் எது சார் நம்ம பேஸாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி போடுங்க சரிங்களா. இது ஒரு ட்ரையாங்கிள் சரிங்களா. இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா எதுனா 2 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் 2 சைட்ஸ் வந்து காமனாக கண்டிப்பாக என்ன ஆகும், ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஆகும். பட் இங்கே கொடுத்துக்கிற ஒரு வேல்யூஸ் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி நம்ம எடுத்துக்க முடியுது. ஏன்னா இது வந்து பார்த்தா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பேஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்து நம்ம அதனுடைய ரிலேட்டடாக நம்ம எடுத்துக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது 5 இல்லை 4 இருக்கும், அது இது 3 இருக்கும். எதுனா ஒன்று 3 இருக்கும். இது சாரி இது 4 இல்லைனா இது 3 இருக்கும், இல்லை மாறி மாறி கூட இருக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக இந்த ஹைப்போத்தனியஸ் சரிங்களா கர்ணம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைத்தாகரஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் ஃபார்முலா. ஸோ இதுதான். அப்போது பேஸ் வந்து 4 இன்ட்டு ஹைட் வந்து 3 /2. அப்போ 12/2 6. அப்போது 6 மீட்டர் ஸ்கொயர் தான் அதனுடைய ஆன்சர். சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான். 2 + 3 + அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் k = 325 எனில் 1³ + 2³ + 3³ + அப் டு எக்ஸெட்ரா k³ இன் மதிப்பு வந்து என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பருடைய ஃபார்மாஸ் ஒன்று இருக்குது. தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்மாஸ் வந்து ஸோ n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போது அதாவது 2 தான் சரிங்களா. ஹோல் ஸ்கொயர் வந்து கியூபிக்கில் வரும்போது தான், அதாவது 1 + 2 + 3 + அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் n³ எல்லாமே கியூபிக்கல் வந்துச்சுன்னா இதனுடைய ஃபார்முலா பார்த்தோன்னா ஸோ n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. இப்போது இதனுடைய ஆன்சர் இங்கே பாருங்கள் 1 + 2 + 3 + அப் டு எக்ஸெட்ரா k. அதனுடைய ஆன்சர் வந்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர் சரிங்களா. என்ன இருக்குது 325 கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க கேட்டுக்கிறது இது வந்து இதோட மதிப்பு என்னென்னு கேட்டுக்கலாம். அப்போ இதனுடைய மதிப்பு இப்படி இருக்கும். இதுதான் இது ரெண்டும் போத்தார ஈக்குவல் ஈக்குவேஷன் சரிங்களா. அப்போ இங்கே கொடுத்துக்கிற ஆன்சர் நம்ம என்ன பண்ணோம், ஸோ டுவைஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போது 325 நம்ம டுவைஸாக மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போது 325 இதை நம்ம எப்படி டுவைஸாக மல்டிப்ளை பண்ணால் நான் ஈஸியாக ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது 5 2 முறை ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. ஸோ 25 அது வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 32 இருக்கா. ஸோ 32னா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும் 33. ஸோ என்ன நம்பர் வருதோ அதனுடைய ஆஃப்டர் என்ன நம்பர் வரும் அதனால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பண்ணும்போது 3 2 6 3 9 திரும்ப பண்ணும்போது ஸோ 3 2 6 3 9. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 10 15 5 இது 1 10 56. ஸோ இது இங்கே எழுதி பாருங்கள் 10 56. அப்போது இதனுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,05,625 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 105,625 அதனுடைய ஆன்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 195 கொஷின்ஸ்.
அது 1,8,27 அப் டு எக்ஸட்ரா அங்கே டேஷ் கொடுத்துறாங்க, சாரி டேஷ் 125,216 என்ற தொடரின் விடுபட்ட உறுப்பை காண்க. அங்கே கொஷின் மார்க் வர இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப எளிமையான கொஷின். இது பார்த்துட்டு எல்லாமே கியூபிக்கு தான். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் என்ன வரும்னா 64 வரும், 5 கியூப் 125, 6 கியூப் 216. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான 64. ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் எடுத்த உடனே ஸோ டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்கள், சேமாக இருந்துச்சுன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னென்ன பண்ணால் ஸோ கியூப் நம்பரு, ஸ்கொயர் நம்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ரைம் நம்பரில் எல்லாமே எடுத்து ஒரு நம்பரால் எல்லாத்தையும் காமனாக மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பரால் காமனாக சப்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஷூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாடல்ஸில் நீங்கள் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தா மட்டும் தான் அட்லீஸ்ட் இல்லைனாலும் ஒரு 10-20 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணால் எந்தெந்த மாடல் வந்து எப்படி கேட்குறாங்க உங்களுக்கு புரியும். இல்லைனா அதர்வைஸ் உங்களுக்கு புரியாது. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், 196 கொஷின்ஸ். இது என்ன இருக்குன்னு பாருங்கள். கீழ்கண்ட தொடரை கவனித்து விடையளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது, அதாவது வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது சரிங்களா, ரைட் டு ஸோ லெஃப்டாக எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த, அதாவது 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது ரைட்டிலேருந்து லெஃப்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் சீரீஸ் போகும், அதில் வந்து 17th பிளேஸில் வந்து என்ன வரும்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸாக சொல்லியிருக்காங்க. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை வந்து இப்படி எழுதுனா மாற்றி எழுதுனா எந்த மாதிரி வரும்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நான் நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. அப்போது இந்த மாதிரி எழுதும்போது வலமிருந்து இடமாக எழுதும்போது 17வது உறுப்பு சொல்லிக்கிறேன். ஸோ 17வது உறுப்புன்றதுனால நான் அந்த 17வது உறுப்பு வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு கலராக மாற்றிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 சரிங்களா. 17வது உறுப்பு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா எனக்கு Q1 கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப நீங்கள் கேள்வி கவனிக்கணும். அந்த மாதிரி 17வது உறுப்பையும் கண்டுபிடிச்சிட்டு முன்னாடி அதனுடைய இடப்புறமாக சரிங்களா இப்படி எழுதும்போது அதனுடைய லெஃப்ட் சைடில் சரிங்களா, லெஃப்ட் சைடுனா இந்த சைடு சரிங்களா. ஸோ இந்த சைடில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது எழுதியாச்சு. அப்போ இதனுடைய 8வது உறுப்பு கேட்கலாம். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8வது உறுப்பு வரும்போது என்ன இருக்குது, 6 தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதணும், ஜிபி அப் டு எக்ஸட்ரா இந்த டி ஒரு எழுதிடுவீங்க. இதில் வந்து அந்த பர்டிகுலர் 17வது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டு அங்கிருந்து 8வது உறுப்போடைய என்ன வேல்யூ இருக்குங்க அப்படி கேட்டுக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6 தான் சரியான விடை. இதே ஆன்சர் வந்து அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சரியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ 6 தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா 197வது கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, எந்த மாடல்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். 5 டசன்னா என்ன, ஒரு டசனுக்கு 12 முட்டை சரிங்களா. அப்போ 5 டசன் சொல்லும்போது மொத்தம் 60 முட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் 10 முட்டை டேமேஜ் ஆச்சு. அப்போ மீதி நல்ல முட்டைகளுடைய சதவீதம் வந்து எவ்வளோ கேட்குறாங்க சரிங்களா. அப்போ 10 முட்டை டேமேஜ் ஆச்சுன்னா ரிமைனிங் 50 முட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ஸோ நல்லா இருக்குது. அப்போ இந்த நல்லா இருந்த எக்குக்கு வந்து பர்சன்டேஜ்னு கேட்குறேன். அப்போ மொத்த முட்டை நல்லா இருந்ததுக்கு பர்சன்டேஜ் கேட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கணும். கெட்டு போனதுக்கு பர்சன்டேஜ், ஸோ கெட்டு போன முட்டைக்கு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது டோட்டல். இங்கே மேலே வந்து என்ன கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ நல்ல முட்டைகளும் கேட்டுருக்காங்க. அப்போ நல்ல முட்டை வந்து 50 சரிங்களா இன்ட்டு நம்மளுக்கு எனக்கு 100%னா 100 போட்டுக்கணும். இதே கேள்வியில் கெட்ட முட்டை, அதாவது கெட்டு போன முட்டை கேட்டாங்கன்னா ஸோ மேலே 10 வரும் சரிங்களா. ஸோ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இது கேன்சல்.
அடுத்து இது 3 முறை, இது 5 முறை. அடுத்து பாருங்கள் 250 வரும். ஸோ 250 நீங்கள் என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3 8 24. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ 0. திரும்ப பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கும், 3 9. ஸோ உங்களுக்கு 1 0 வந்துடும். இங்கே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 83 பாயிண்ட் வந்துடுது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 83.33% இதுதான் சரியான விடை. இதை நீங்கள் கண்டினியூவாக 10 நீங்கள் யூஸ் பண்ணால் ஸோ 3 டைம்ஸ் 399 வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்காக நீங்கள் அப் டு எக்ஸெட்ராக போயிட்டே இருக்கோம். அதனால் 83.33 நம்ம 2 டெசிமலில் வந்து வேல்யூஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இவங்களும் அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 198வது கொஷின்ஸ் ரொம்ப எளிமையான கொஷின்ஸ். இது நான் ஒரு ஜென்ரலாக நம்ம லாஜிக்காகவே போடலாம். கொஷின்ஸை பாருங்கள். எப்போயுமே பர்சன்டேஜை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தான். அதுக்காக நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு லாஜிக்கலாக நம்ம எப்படி போட முடியும் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம நார்மல் மெத்தட் வந்து போட்டோம்னா ஸோ பர்சன்டேஜை பொறுத்தவரை இவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு புத்தகத்தின் விலை 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலை யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு எப்படின்னா ஒரு ஓனர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவருக்கு 10% வந்து தள்ளுபடி செஞ்சாலும் ப்ராஃபிட்டாக 10% வந்து லாபம் கிடைக்குது. அப்போது அதனுடைய அடக்க விலை, சரிங்களா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் கொஷின்ஸ் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி புக் விச் இஸ் மார்க்கெடு அட் 220 அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல குறித்த விலைன்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான். ஏன்னா அடக்க விலைக்கும் விற்ற விலைக்கும் குறித்த விலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கணும். தமிழில் சில நேரத்தில் அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் டேர்ம் நாலேஜ் வந்து சில நேரத்தில் புரியாது. அதனால் நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 220ல், சரிங்களா, ஸோ 220ல் 10% எவ்வளோ இருக்கும்? ஸோ 22. அப்போ 22 சப்ராக்ஷன் பண்ணுங்கள். சப்ராக்ஷன் பண்ணாக்கோங்க 10. ஸோ 8, இது இங்கே 11, இங்கே 9, இங்கே 1 தான் வரும். ஸோ 198. அப்போது 198. சரிங்களா? இதில் 10% எவ்வளோ இருக்கும்? ஸோ 10% பார்த்திங்கன்னா நம்மளுக்கு, ஏன்னா 10% ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது தள்ளுபடி செஞ்சாலும் அந்த அமௌண்ட்டில் 10% ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து ப்ராஃபிட் பார்த்தோன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10% பார்க்கும்போது உங்களுக்கு 180 ப்ளஸ்ஸு ஒரு 18, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் 198 வந்துடுது. அப்போது இதனோட வந்து இது வந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின், சரிங்களா, ஸோ டிஸ்கவுண்ட்டாக போயிடுச்சுன்னா, அதாவது லாபமாக போயிடுச்சுன்னா, சரிங்களா, அதாவது ஃபஸ்ட்டு இது தள்ளுபடி போயிடுச்சு, அதாவது டிஸ்கவுண்ட் வச்சுக்கோங்க, இது வந்து லாபமாக போயிடுச்சுன்னா அப்போ அதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 180 ரூபாய் தான் இருக்கும். சரிங்களா? நான் திரும்ப சொல்லிடுறேன். 220ல் 10% எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு திரும்பவும் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 198ல் 10% ப்ராஃபிட் வச்சு விற்கிறதுனால ஸோ அந்த 10% வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 180 + 18 அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 180ன்றது பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு ப்ரைஸ், அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லும்போது அது தனியாக வந்துடும். அப்போது 18. அப்போ அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 180 தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதுக்கான ஆன்சர் அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கொஷின்ஸ் பாருங்கள். இரு எண்களின் கூடுதலானது, அது 2 நம்பர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் இந்த பர்சன்டேஜ் 116 2/3% எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 2 நம்பர் இருக்குது. 2 நம்பருடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு 2 நம்பர் எழுதிக்கிறேன். இந்த 2 நம்பரு கூடுதல் இரண்டாம் எண்ணின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய். சரிங்களா? ஒய்யோடைய பர்சன்டேஜ் வந்து கொடுத்துறாங்க 116 2/3% இப்படி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 2 எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் இந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் அப்படி சொல்லிட்டாங்க. ஏனெனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கான விகிதம் வந்து என்ன கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஃபர்தராக இதை மூவ் பண்ணால் இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. அது நம்ம என்ன பண்ணோம், ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 116 நம்ம என்ன பண்ணோம் 3ஆம் மல்டிப்ளை பண்ணால்
ஸோ 3×6 18 இது 1 3 4 3 ஸோ 348 + 2 ஆட்டினா ஸோ 350 வந்துடும் சரிங்களா. அப்போது x + y = y × 350/3 இப்படின்னு இருக்குது சரிங்களா. இதோட நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும், ஸோ சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இதில் ஜென்ரலாக நீங்கள் அந்த பர்சன்டேஜ்னு சொல்லும்போது நம்ம எப்போயுமே 100 வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா. அதனால் நமக்கு டினாமினேட்டர் வந்து 100 போட்டுக்கலாம். சரி, அடுத்து என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கள். நம்ம என்னென்ன பண்ணலாம், சரி அடுத்து எல்லாமே இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். இந்த 0 கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒரே மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் கேன்சலேஷன் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணால் கொஞ்சம் லாங் ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த 300 இருக்குல்ல, இந்த டேட்டா 300 இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 300x + 300y = 350y இப்படி கிடைக்குது. அடுத்து நான் பார்த்தோன்னா ஸோ 300x ப்ளஸ்ஸு ஸோ 300y - 350y = நம்மளுக்கு என்ன இருக்கும், சாரி இது என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதலாம். ஸோ ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டு போயிடலாம், டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போது 300x = இது வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக பண்ணுங்கள், 350y - 300y இப்படின்னு வரும். இப்போது நம்ம 300x = இது பார்த்தோன்னா ஸோ 50yன்னு கிடைக்கும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்தது ஒரு முறை, இது 6 முறை. அப்போது இது x/y நம்ம எழுதுனா இங்கே 1 இருக்குது, இந்த 6 வந்து மல்டிப்ளை இருக்குது, அப்போ கீழே வந்துடும். அப்போது அவங்க x/yன்னு கேட்டுக்கிறாங்க. x/y ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1/6. ஆப்ஷன் ஏ தான் சரியானுடைய. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். நீங்கள் பர்சன்டேஜ் சொல்லும்போது ஒரு சில பேசிக் அந்த ஈக்குவேஷன் அந்த வரிகளை படித்து நீங்கள் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிவிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கன்னா இருக்குது 200 கொஷின்ஸ் சரிங்களா. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இதுவும். சம அளவுள்ள 6 குழாய்கள் 1 மணி 20 நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது சரிங்களா. ஏனில் அதே அளவுள்ள 5 குழாய்கள் அது தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படி கேட்குறாங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ண பாருங்கள். இப்போது ஒரு 6 குழாய் இருக்குது. அந்த 6 குழாயை ஒரு தொட்டியை 1 மணி நேரம் 80 நிமிஷத்தில் நிரப்புதுன்னா அது ஃபுல்லாக நம்ம மினிட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் ஸோ 80 நிமிஷத்தில் வந்து அந்த தொட்டியை ரொப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5 குழாய் சேரும்போது ஸோ அது வந்து எத்தனை ஹவர்ஸுக்குள்ளே அந்த தொட்டியை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது இது எக்ஸ். இப்போ என்னென்னா இது ஜென்ரலாகவே இது வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது, டிகிரிஸ் ஆகிருக்கு. இது நாங்கள் வேல்யூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 6 மணி நேரத்தில் அது 6 பைப்பு சேர்ந்து அந்த தொட்டியை வந்து 80 நிமிஷத்தில் வந்து நிரப்புனா அப்போ 5 பைப் சேரும்போது அதனுடைய என்னாகும், அதனுடைய கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அதனுடைய கவுண்டிங் வந்து இங்கே டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஆனால் இங்கே அந்த குழாயுடைய பைப் வந்து இங்கே டிகிரிஸ் ஆகுது, இங்கே ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 1 இன்க்ரீஸ் ஆகுது, 1 டிகிரிஸ் ஆகிறதுனால ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவோம், எதிர் விகித மாறல் சொல்லுவோம். அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது பதிலாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 6 × 80/5 சரிங்களா. இது சால்வ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முறை இது வந்து பார்த்தோன்னா ஸோ 16 முறை, 16 × 6 96 சரிங்களா. அப்போ 96 நம்ம பிரிக்கணும், 60 + 36ன்னு பிரிப்போம். அப்போ 1 மணி நேரம் 36 நிமிடங்களில் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினும் எடுத்து நான் சொல்லி தந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் வரை இருந்த எல்லா மேக்ஸ் வீடியோஸும் நம்ம மேக்ஸ் கொஷின்ஸும் நம்ம போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ திரும்ப ஒரு புது கொஷின் மாதிரி எடுத்தால் அதில் என்னென்ன மேக்ஸ் கொஷின்லாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.